ஒரு சாதாரண ஏழையா நம்மளுடைய தோற்றத்தை காட்டிக்கலாம். ஆனா உண்மையான பணக்காரனா இருக்கணும். நம்மளோட டிஃப்ரெண்டான எக்கனாமிக் பேக்ரவுண்ட் அண்ட் சுச்சுவேஷன் தான் மணி பத்தின நம்மளோட திங்கிங் அண்ட் அதை எப்படி யூஸ் பண்றோம்ட்டு முடிவு பண்ணது. ஒரு புவர், மிடில் கிளாஸ் அண்ட் வெல்த்தியான பீப்புள், இவங்க 3 பேருக்கும் பணம் பத்தின புரிதல் வேற வேறையா இருக்கும். அந்த பணத்தை அவங்க யூஸ் பண்ணக்கூடிய விதமும் வேற வேறையா தான் இருக்கும். நான் யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்றதுக்காக இப்படி சொல்லல. இது எல்லாமே நம்மளோட சூழ்நிலையை பொறுத்தது தான். அதனால இதுக்கெல்லாம் நாம மட்டுமே முழு காரணமா ஆகிடவே முடியாது. அதுதான் முதல்லயே சொன்ன நம்மளோட எக்கனாமிக் பேக்ரவுண்ட் தான் நம்மளோட அப்ரோச்சை முடிவு பண்ணுது அப்படின்ட்டு. ஆனா அந்த அப்ரோச்சை நம்மனால மாத்திக்க முடியுமா? அப்படி மாத்திக்கிட்டவங்க தான் இன்னைக்கு மிகப்பெரிய பணக்காரங்களா இன்னைக்கு மாறி நிக்கிறாங்க. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். ஒரு ஏழை கிட்ட 10,000 ரூபாய் பணம் இருந்தா அதை வச்சு அடுத்த மாச செலவை தாராளமா ஓட்டலாம்ட்டு நினைச்சு அதுக்காக பிளான் போடுவாரு. இங்கெல்லாம் சுத்தி பார்க்குறோம், இதெல்லாம் சாப்பிட்றோம், இதெல்லாம் பண்றோம் அப்படின்ற மாதிரி. அதே அந்த 10,000 ஒரு மிடில் கிளாஸ் மனிதர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அவரு ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்ச ஏதாவது ஒரு பொருளை வாங்குவாரு. அதுக்கு இந்த பணம் பத்தலைன்னா கொஞ்சம் கடன் கூட வாங்குவாரு. ஆனா அதுவே ஒரு ரிச்சு கிட்ட இந்த பணம் இருந்துச்சு அப்படின்னா அந்த 10,000 ரூபாயை இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுவாரு. அந்த பணத்தை வச்சு இன்னும் 10 பணம் சம்பாதிப்பாரு. அவர் ஆல்ரெடி நிறைய இன்வெஸ்ட் பண்ணி இருப்பாரு. அப்படி இருக்கும்போது இந்த 10,000 எல்லாம் ஒரு விஷயமாட்ட நீங்க நினைக்கலாம். இந்த 10,000 கூட அவங்களுக்கு லாங் டேர்ம் பீரியட்ல நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். ஸோ கண்டிப்பா அவங்க இதை தான் செய்வாங்க. இந்த ஒரு சின்ன கால்குலேஷனோட இந்த வீடியோக்குள்ள போக போறோம். ஸோ இது வரைக்கும் நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நான் சில இமேஜஸ் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் பார்த்ததும் இவங்க மேல உங்களுக்கு ஒரு பரிதாபம் வருது இல்லையா? இப்ப இந்த இமேஜை பாருங்க. இவங்களை பார்க்கும்போது அதே பரிதாபம் உங்களுக்கு வருதா? கண்டிப்பா வராது. ஏன்னா இவங்க எல்லாரும் பெரிய பணக்காரங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ஏன் இவங்க லுக்ல பெருசா ஒரு ரிச்னஸ் இல்லைன்ட்டு உங்களுக்கு தோணும்? ஒரு பணக்கார எப்பவுமே தன்னை பெரிய பணக்காரன்னு காட்டிக்க முயற்சி பண்றதே கிடையாது. உடனே உங்களுக்கு சில பணக்காரங்களோட ஞாபகம் வரும். எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் இப்படி இல்லை என்று யோசிப்பீங்க. நான் பேசுறது பெரும்பாலான பணக்காரர்கள் பத்தி. இங்க இருக்கக்கூடிய உண்மையான பெரும்பாலான பணக்காரர்கள் எப்பவுமே காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கணும், லக்ஸூரியான கார் வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க கிட்ட இதெல்லாம் இருக்கும். ஆனா அது அவங்க தேவைக்கு மீறினதா இருக்காது. அதாவது அவங்க எப்பவும் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் கூட ஃபாலோ பண்ண மாட்டாங்க. 20 கார் வாங்குறதுக்கு பணம் இருந்தா கூட அவங்களுக்கு தேவைக்கு போக அந்த காரை வாங்க மாட்டாங்க. அவங்களோட மெயின் கோல் எல்லாமே நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு நிறைய டைம் ஆகும் அப்படின்ட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பொறுமையா இருப்பாங்க. நம்ம லுக்கை பத்தி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளை பத்தி மற்றவங்க என்ன யோசிப்பாங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலையே இல்லை. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் 2 இருக்கு. ஒன்னு, டோன்ட் ஜட்ஜ் a book by its cover. ஒருத்தரோட அப்பியரன்ஸ் மட்டும் அவர் யாரு அப்படின்ட்டு நமக்கு சொல்லிடாது. அவர் பார்க்க நார்மலா இருந்து மிகப்பெரிய பணக்காரரா கூட இருக்கலாம். பார்க்கறதுக்கு ரிச் லுக்ல இருக்கிறவரு கடன் வாங்கி கூட வாழ்ந்துட்டு இருக்கலாம். அவர் பார்க்கறதுக்கு ரிச் மாதிரியும் உண்மை வேற மாதிரியும் கூட இருக்கலாம். 2வது, நம்ம கிட்ட பணம் இருந்தா அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளோட ஃபியூச்சரை டிசைட் பண்ண போகுது. சரி, அப்ப நீங்க சொன்ன மாதிரி எங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை இப்பவே இன்வெஸ்ட் பண்ற அப்படின்ட்டு நீங்க யோசிச்சா கொஞ்சம் பொறுமையா இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்க முடிவை எடுங்க. ஏன்னா பணம் சம்பாதிக்கிறதுலயும் பொறுமை அவசியம்ட்டு நான் சொல்றேன். நீங்க இப்ப வரைக்கும் பணமே சம்பாதிக்கல, எனக்கு மணி மேக் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷனுமே தெரியல அப்படின்னா நீங்க ஏன் ஒரு யூடியூபர் ஆகக்கூடாது? இங்க கான்டென்ட் நிறைய கொட்டி கிடக்கு. நீங்க அழகா ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டு மணி மேக் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த 2025ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான யூடியூப் சேனலை ரன் பண்ணி அதுல இருந்து ஒரு பாசிவ் இன்கம் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ல மானிட்டைஸ் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட சேனல்கள் மானிட்டைஸ் பண்ணிருக்கோம். நீங்களும் மணி மேக் பண்ணணும் அப்படின்னா இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பரை உங்களுடைய மொபைல்ல மறக்காம சேவ் பண்ணிட்டு எனக்கு யூடியூப் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. நான் என்னுடைய மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் பத்தின நிறைய தகவல்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். மறக்காம இப்பவே சேவ் பண்ணிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. உங்க இலக்கு பெரிய ரிச் அண்ட் வெல்த்தி ஆகிறதா இருந்தாலும் இல்ல வேற எந்த ஒரு இலக்கா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்க வேண்டியது அவசியம். அதுவும் குறிப்பா மணி விஷயத்துல நமக்கு சரியான ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்மளால அடுத்த ஸ்டேஜை நோக்கி போகவே முடியாது. ரிச் ஆகணும் அப்படின்னா முதல்ல நம்மளோட திங்கிங்ல சேஞ்சஸை கொண்டு வரணும். எல்லா விஷயத்திலையும் நம்மளோட அப்ரோச்சஸை சேஞ்ச் பண்ணணும்.
சக்சஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுக்காக எப்படி ஒர்க் பண்ணனா நம்ம நினைக்கக்கூடிய ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு நல்லா அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஆழம் தெரியாம காலை விட முடியாது இல்லையா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நிறைய லக்ஸூரியான திங்ஸ் வாங்கிக்கிட்டா நம்மள எல்லாரும் பெரிய பணக்காரன்ட்டு நினைப்பாங்க அப்படின்ட்டு. நாமளும் அப்படியே பணக்காரனா ஆகிடலான்ட்டு நினைக்கிறாங்க. இப்படி நினைச்சா அவங்களுக்கு ரிச் பத்தின சரியான புரிதல் இல்லைன்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்க்கறதுக்கு சாதாரணமா தெரியறவங்க பேங்க் அக்கவுண்ட்ல நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பணமும் அவங்க பேர்ல பெரிய பெரிய அசட்ஸும் இருக்கலாம். ஆனா பார்க்கறதுக்கு ரிச்சா தெரியறவங்க இஎம்ஐ போட்டும் கடன் வாங்கியும் கூட செலவு பண்ணிட்டு இருக்கலாம். முதல்ல இந்த எண்ணத்தை நம்ம மாத்திக்கணும். சரியான இன்டெலிஜென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் எப்பவும் நம்மள வெல்த்தியா மாத்தும். பெரிய வீடு, காரு, நம்ம வச்சிருக்கக்கூடிய லக்ஸுரி ஐட்டம்ஸ் எப்பவுமே கிடையாது. உங்ககிட்ட இன்னைக்கு பணம் இல்லாம கூட இருக்கலாம், ஆனா அது மட்டுமே உங்களோட உண்மையான வேல்யூவை டிசைட் பண்ணிடாது. இன்னைக்கு உலகத்துல பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த மாதிரியான சூழலை கடந்து தான் வந்திருப்பாங்க. அவங்களும் நம்மள மாதிரி கஷ்டப்பட்டிருக்கலாம். சாதாரண வேலைக்கு போய் மாத சம்பளம் வாங்கி வாழ்க்கையை ஓட்டி இருக்கலாம். ஆனா அதெல்லாம அவங்க வேல்யூவை டிசைட் பண்ணது கண்டிப்பா கிடையாது. அவங்களோட டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அப்ரோச் அண்ட் ஸ்ட்ராங்கான ஃபினான்சியல் டெசிஷன்ஸ், இதெல்லாம் தான் இன்னைக்கு அவங்களோட வேல்யூவை டிசைட் பண்ணது. நம்ம வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய வெற்றி தோல்வியில இருந்து நம்ம தொடர்ந்து நிறைய கத்துக்கணும். அந்த அனுபவங்கள் தான் நம்ம பணம் சம்பாதிக்க வேண்டிய தேவையையும் அதை எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்மளோட குரூசியலான சிச்சுவேஷனை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு கத்து கொடுக்கும். நம்ம நிறைய ஆடம்பர செலவு பண்ணி மற்றவனை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல கைவிடணும். நிறைய பேர் அதுக்காக தான் அவங்க பணத்தை எல்லாம் வீணாக்கிக்கிட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம செலவு பண்றதை பார்த்து அவன் முதல்ல இம்ப்ரெஸ் ஆகலாம், ஆனா போக போக அதை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டான். முதல்ல பணம் இல்லைன்னு நம்மள கிரிட்டிசைஸ் பண்ணவன் இப்ப பண திமிர்ல ஆடுறான் அப்படின்ட்டு நம்மள தினமும் திட்டுவான். நம்ம ரிச் ஆகியும் இப்படி திட்டு வாங்கணும்ட்டு என்ன அவசியம் இருக்கு? ஸோ எப்பவுமே மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்ட்டு யோசிக்காதீங்க. எப்பவும் உங்களை பத்தின உங்க ஃபியூச்சரை பத்தி மட்டும் யோசிங்க. இப்ப இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி அதை பத்தி நல்லா அனலைஸ் பண்ணி கத்துக்கோங்க. ஒரு ரிச் எப்பவுமே என்ன பண்றாருன்ட்டு வெளியில சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாரு. அவங்க என்ன பண்றாங்கன்ட்டு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் எப்படி அவங்கள பத்தி நமக்கெல்லாம் தெரியும்ட்டு நீங்க யோசிக்கலாம். அவங்க முழுசா வளர்ந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அசுர பலம் பொருந்திய பணக்காரரா மாறினதுக்கு பின்னாடி தான் நமக்கு தெரிய வருது. நான் தான் பணக்காரன்னு அவங்க நம்ம கிட்ட என்னைக்குமே சொல்றது கிடையாது. அதோட நமக்கு தெரியறதெல்லாம் அவங்களோட அவுட்டர் அப்பியரன்ஸ் மட்டும்தான். உண்மையா அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்ட்டு நமக்கு தெரியறதே இல்லை. அதனாலதான் அவங்கள ஃபாலோ பண்றோன்ட்டு தேவையில்லாத விஷயத்துல செலவு பண்ணி நம்ம பணத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். அவங்க சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் அவங்களோட ஸ்மார்ட் சாய்ஸஸ் மூலமா வர்றதுதான். அதோட சரியான மணி மேனேஜ்மெண்ட் தான் அவங்கள இன்னும் ரிச்சா வச்சிருக்கு. அதிகமா வெளியில அவங்க பேசவே மாட்டாங்க. அவங்களோட வெல்த் தான் பேசும். இப்படி அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் வெளியில சொல்லாம இருக்கிறது, மத்தவங்க பேசுறத நினைச்சு கவலைப்படாம இருக்கிறது எல்லாம் அவங்களோட ஃப்ரீடம் மட்டும் இல்ல, அதுதான் அவங்களுக்கு சேஃபும் கூட. நம்ம கூடவே இருக்கக்கூடிய சில பேர் நம்மளோட முயற்சிக்கெல்லாம் தடையா இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் அவங்க முயற்சிகளுக்கும் நிறைய பேர் தடையா இருப்பாங்க. அதுல இருந்து பாதுகாக்கவும் இது ஒரு நல்ல வழியா கூட இருக்கலாம். அதோட நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம கிட்ட அதிக அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடிய வாய்ப்பையும் இது தடுத்துடும். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கும்போது தான் நம்மளோட வேலையை மட்டும் சரியா செய்ய முடியும். எந்த பிரச்சனையும் இருக்காது. எப்பவும் நம்ம வேலைகள்ல மட்டும் கவனமா இருந்தாதான் நம்ம வேலையை சரியா செய்ய முடியும். ஃபிளாஷியான திங்ஸை பர்ச்சேஸ் பண்ணி மற்றவங்களுக்கு நீங்க யாருன்ட்டு டிஸ்பிளே பண்றதை விட்டுட்டு உங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக திங்க் பண்ணுங்க. நம்ம என்ன விலை கொடுக்கிறோமோ அந்த அளவு வேல்யூவோட நமக்கு கிடைக்கக்கூடியதும் இருக்கணும் அப்படின்ட்டு வாரன் பஃபெட் சொல்றாரு. ஸோ நம்ம கொடுக்க போற விலை நம்மள உண்மையான ரிச் அண்ட் வெல்தி ஆக்கணும். வெளித்தோற்றத்துக்கு மட்டும் ஒரு போலியான பணக்காரனா இருக்கக்கூடாது. கையில கொஞ்சம் பணம் இருந்தா உடனே இஎம்ஐ போட்டாவது ஐபோன் வாங்கலான்ட்டு நீங்க யோசிக்கலாம். ஆனா ஐபோன் வாங்கி அது மூலமா உங்களுக்கு ஏதாச்சும் வருமான வாய்ப்பு இருக்குமா? அதுல இருந்து ஏதாவது ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா? இல்ல நீங்க தான் அதுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போறீங்களா? அதாவது அதுக்கு இன்னும் செலவு பண்ண போறீங்களான்ட்டு கேட்கிறேன். அப்ப நான்லாம் ஐபோனே வாங்கக்கூடாதான்ட்டு நீங்க நினைக்கலாம். நான் அப்படி சொல்லல. அதனால நமக்கு நல்ல பலன் இருந்தா வாங்கலாம். இல்ல நார்மல் யூஸுக்கு தான் அப்படின்னா நம்ம சாதாரண ஆண்ட்ராய்டு மொபைல வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கான்டென்ட் கிரியேஷனுக்காக, வீடியோ ஷூட்டிங், இன்னும் நிறைய விஷயங்களுக்காக நான் ஐபோன் வாங்கினதுக்கு பின்னாடி வாங்கின பணத்தை விட பல மடங்கு நான் இந்த போனை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு, நீங்க ஒரு யூடியூபர் ஆகணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறீங்க அப்படின்னா தாராளமா வாங்கலாம். ஒரு சேனலை சக்சஸ்ஃபுல்லா இந்த 2025ல எடுத்துட்டு வந்து ஒரு பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு மறக்காம மெசேஜ் பண்ணுங்க. ஒரு ரிச் இன்னைக்கு எப்படி வாழலாம்னு யோசிக்காம
10 வருஷம் கழிச்சு எப்படி வாழலான்ட்டு தான் யோசிப்பாரு. அவங்களோட ஃபினான்சியல் ஃப்ரீடம் சம்பாதிச்சதை எப்படி செலவு பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இல்லாம எப்படி ஷேர் வாங்கலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு தான் இருக்கும். இப்படியான ஃபினான்சியல் ஃப்ரீடம் தான் அவங்க வளர வளர அவங்க பணத்தையும் வளர வைக்கும். படுத்துட்டு பணம் சம்பாதிக்கிறதுன்னு சொல்றது இதுதான். ஒரு ரிச் அண்ட் புவரை வித்தியாசப்படுத்தக்கூடிய மேஜரான ஒரு விஷயம் அவங்களோட திங்கிங் தான். நீங்களும் உங்களோட சிந்தனைகளை மாத்தி பாருங்க, வாழ்க்கையே மாறும். இங்க நான் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணி ஆகணும். பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது நிறைய பேர் பண்ணக்கூடிய மேஜரான மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஒரு பணக்காரரை பார்த்து அவங்களும் அதே மாதிரி வாழ்றதுதான், அவங்கள மாதிரியே செலவு பண்றது, அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்றதுன்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அது எதுவுமே நம்மள பணக்காரனா மாத்தாது. ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ரிச் நிறைய சம்பாதிச்சதுக்கு அப்புறம் தான் செலவு பண்ண தொடங்குறாங்க. ஆனா அதை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு செலவு பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்புறம் தான் சம்பாதிக்கவே தொடங்குறோம். நம்ம எப்பவுமே ஒருத்தரை அப்படியே காப்பி பண்ணவே கூடாது. ஒருத்தர்கிட்ட இருந்து, அதாவது அவங்களோட ரெகுலர் ஹேபிட்ஸ், எப்படி இன்வெஸ்ட் பண்றாங்க, எப்படி மணி மேக் பண்றாங்க, எப்படி ஒரு வெல்த்தை அச்சீவ் பண்றாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு அதுல எதெல்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்படியான முயற்சிகள் தான் நமக்கு எப்பவுமே வெற்றியை கொடுக்கும். எஸ், ஃபைன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்க ஒரு யூடியூப் சேனலை சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திப்போம். டேக் கேர், பை.